ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது நேற்று நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், மோதகம் வீடியோ. அதில் பச்சைப்பயிர் யூஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், நான் பொரிச்ச மோதகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மோதகம் கேரளாலேயும் ஸ்ரீலங்காலேயும் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவும் ஸ்ரீலங்காவும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பூரணத்தை வச்சு நம்ம ஒரு பொரிச்ச மோதகம் ஒன்று செய்வோம். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே அது சுசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பச்சைப்பயிரை வச்சு நீங்கள் எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியாது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இந்த மோதகம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் அதை எடுத்து வச்ச அந்த இது பூரணத்தை நான் ஒரு ½ பிஃபோரே நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது சில்னஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு தட்டில் போட்டு நல்லா கையால் உதிர்த்து விட்டுட்டு இப்போ அதை சின்ன சின்ன பாலாக நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க. நார்மலாக இங்கே சுசியம் இந்த கடலைப்பருப்பில் வச்சு செய்வாங்க. இது இந்த பச்சைப்பயிரில் வச்சு செய்கிறது இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. உங்கள்கிட்ட எக்ஸஸாக ஏதாவது பூர்ணங்கம் ஏதாவது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன சின்ன பால்ஸாக தான் போட்டிருக்கேன். மீடியம் ஒரு குட்டி பால்ஸாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது பொரிச்ச உடனே கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். என்கிட்ட இருந்த அந்த பூரணத்தில் எனக்கு ஒரு 15 பால்ஸ் கிட்ட வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு ஒரு கோட்டிங் ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கிறேன். மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் போல் போட போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன போட்டுக்குங்க. இது கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்குங்க. ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த கோட்டிங் அந்த பூரணத்தில் நல்லா ஒட்டி பிடிக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மாவு கோட்டிங்காக நிற்காது அந்த பால்ஸில். அதனால் கொஞ்சம் திக்காகவே இது பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஸ்பூனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட்டி கூட இல்லாமல் நல்லா இப்படி அடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்பூனில் பின் பக்கத்தில் மாவு நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா அது மாவு உங்கள் கரண்டியில் அப்படி ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கணும், வலிஞ்சிடக்கூடாது. அப்படி ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச பால்ஸை ஒவ்வொன்றா எடுத்து அந்த மாவுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி அப்படியே ஸ்பூனாலேயே எடுத்து போடுறேன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி கையால் நீங்கள் எடுத்து போடுறேன்னா போட்டுக்கோங்க. போட்டது நல்லா கொஞ்சம் கீழே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பி விடுவோம். அவசரப்பட்டு திருப்பினா மாவு வந்துடும். இப்போ சின்ன சின்ன பிட்டாக விழுந்தது எல்லாத்தையும் அப்படி சைடில் அப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். அதை நடுவால் அந்த இதை கரண்டியை வச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. இப்போ பால்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக அது விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே மோஸ்ட்லி கேரளாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் செய்கிறாங்க. இதை தான் அங்கே மோதகம் அப்படின்னு சொல்கிறாங்க, பொரிச்ச மோதகம். அதே மாதிரி ஸ்ரீலங்காலேயும் இந்த மாதிரி செய்கிறாங்க, பொரிச்ச மோதகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே பச்சைப்பயிர் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கிறனால நம்ம மேலே அந்த மொறுமொறுன்னு இருக்க சாப்பிடக்க ரொம்ப நல்லா இருக்குது.
முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். நார்மலாக நீங்கள் எப்பொழுதுமே அந்த கடலைப்பருப்பில் தானே செய்வீங்க. இந்த பச்சை பயிரில் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த சுசியத்துக்கு நீங்கள் வந்து இட்லி மாவில் வந்து நிறைய பேர் டிப் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இப்படி நம்ம இப்படி செஞ்சு இது பண்ணும்போது அந்த மேலே வந்து புளிப்புத்தன்மை எதுவுமே இல்லை அந்த மாவில். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு மிச்சத்தை பார்ப்போம். இதோடு நம்மளுடைய பொரிச்ச மோதகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்குலாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குல்ல? எனக்கு அப்படி தான் இருக்குது. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. மேலே கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஜூஸியாக, அது ஒரு வித்தியாசமாக ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்குது. உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு எப்படி செஞ்சேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய இந்த பூர்ணம் செஞ்ச வீடியோடைய லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.